நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். ஆகாயத் தொடர். ஒரு சாதாரண மனிதத் தோற்றத்தில் கிராமங்களிலும் நகரங்களிலும் உடை, உணவு, புகழ் இது போன்ற தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகச் சுற்றிச் சுழலப்பட்டவன்தான் நான். என்னுடைய வாழ்க்கை இப்படி சுழன்று கொண்டிருக்கும்போது ஒருநாள் எனக்கு ஒரு தியானம் கிடைத்தது. எனக்கு ஒரு நம்பிக்கையையும் இயல்பான இந்தச் சுற்றிச் சுழல்கிறதை என்னாலேயே மாற்றியமைத்துக் கொள்ள முடிந்தது. அப்போ அந்த தியானத்திற்குள் கருமவினை, பதிவேற்றம், பாவம், சாபம் இவையெல்லாம் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கிக் கொடுக்கப்பட்டது. முன் ஜென்மத்தினுடைய பதிவேற்றங்கள் நம் தலைப்பகுதியிலே ஒரு சிறு கசிவு, மூளையிலே இரத்தக் கசிவு என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு சிறு கசிவு போல அது கசியத் தொடங்கும். அந்தக் கசிவு ஒவ்வொரு நாளும் நடக்க நடக்க தலையின் மூளைப்பகுதி, உடலுக்குள் அடுத்தடுத்த இடங்களாக கழுத்துப் பகுதி, இதயப்பகுதி, உடல் முழுக்க வியாபித்திருக்கிறது. இந்த தியானத்தில் உயர்ந்த அலைவரிசையா இருப்பவர்கள் சொல்லும் வார்த்தை, நான் அதுவாகவே இருக்கிறேன். அதற்குப் பொருள் என்னவென்றால், இறைவனுடைய அலைவரிசை என்னவோ அதே அலைவரிசையில் இருப்பதினால் நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று உயர்ந்த தியானத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். அதேபோலதான் இந்த கருமவினையில் அதுவாக மாறியிருக்கிறார்கள். அந்தக் கசிவு வெளிப்பட்டு முழுக்க வியாபித்து, அவன் எந்தெந்த பிறப்புகளில் என்னென்ன கரும வினைகள் செய்தானோ அதற்கேற்ப நன்மையும் தீமையும் மாதிரி அந்த செயல் வடிவம் மாறிவிட்டது. அவன் பேசுவது, நடந்து கொள்வது என்பது அவன் எண்ணப்பதிவானது இந்தக் கசிவு என்பதே. அவனுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கிறது. இதுதான் அந்தக் கர்மவினை. அப்போ என் வாழ்க்கையில் நான் சாதிக்க நினைக்கும் போதெல்லாம் யாரோ ஒருவர் தடுத்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு முன்பின் தெரியாத ஒரு அலுவலகத்திற்குப் போகிறேன். எனக்கு சம்பந்தமில்லாத ஒருவர் என் வாழ்க்கைக்குத் தடையாக இருக்கிறார். சாலையில் நடந்து போகிறேன். யாரென்றே தெரியாத ஒருவர் பைக்கை என் காலில் விட்டு ஏற்றினார். இப்படி ஒவ்வொரு நாளும் நான் நன்றாக ஒரு வேலையைச் செய்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன். என்னைச் சுற்றி இருக்கிற இந்த உலகம், இந்தச் சமூகம் என்னை இந்தத் துன்பத்தில் மாற்றிவிடுகிறது. இதை எப்படி சரிசெய்ய வேண்டுமென பல நாள் உட்கார்ந்து என் நன்மை தீமைகளை சரிசெய்து, பல நாள் செய்தாலும் ஏதோ ஒரு உருவத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. சரி, திருமணம் செய்தால் பிரச்சனை தீரும் என்று திருமணம் செய்தால் அந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்தது. அப்போதுதான் இந்த தியானம் உள்முகமாக உன் உடலுக்குள் இருக்கின்ற அலைவரிசைகளை சரிசெய், உனக்கு பிரச்சனை எதிரி வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. அப்போது தொடர்ந்து ஒரு உள்ளுணர்வில் இந்த தியானத்தை நான் மேற்கொண்டு வந்தேன். அப்போ ஒரு இடத்திலிருந்து கசிந்ததல்ல, அந்த இடத்தில் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கசிவை எடுப்பதற்கு, அந்த இடத்தை வெற்றிடமாக்குவதற்கு பல ஆண்டுகள் தியான வடிவத்தில் முயற்சித்தேன். இந்தப் பணி நடக்கும்போது எனக்குள் அவ்வளவு துன்பம், துயரம், மரணிக்கின்ற அளவிற்கெல்லாம் துன்பம் நிகழ்ந்தது. ஆனால் எல்லா சூழல்களிலும் என்னுடைய உள்ளுணர்வு என்னை தாக்குப்பிடித்து நிற்க வைத்தது. இந்தப் பணி நடக்கும்போது என்னுடைய இயல்பான பணியையும் நான் செய்து கொண்டே இருந்தேன். உணவிற்காகவோ உடைக்காகவோ ஓடுவது அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது என்ன அதிசயமென்றால், என்னுடைய மூக்குத் துவாரத்தில் வழக்கத்திற்கும் கூடுதலான சுவாசங்கள் எனக்குள் நிகழ்ந்தது. என் உடல் தீவிரமாக மாறத் தொடங்கியது. என் உடலில் சுத்திகரிப்புப் பணியும் தீவிரமானது. இந்த தியானமும் ஒரு புதிய வடிவத்தில் மலர்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஆகாயத்திலிருந்து, ஆகாயமென்றால் ரொம்ப உயரமான வானம் அளவிற்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம். தரையிலிருந்து மேலே விமானம் பறக்கும் உயரம், இந்த மேகக்கூட்டங்கள் போகும் உயரத்தில், தியானத்திலே உயர்ந்த செயல்வடிவமாக இருக்கக்கூடிய அலைவரிசைகள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. அவைகள் எனக்கு சுவாசத்தின் வழியாக கிடைத்தது. அந்த அலைவரிசைதான் எனக்குள்ளே ஒரு பெரிய உரையாடல்களையும் இந்த அசரீரிக் குரல் என்பது இந்த அலைவரிசைதான். ஆன்மா பேசுவது, நாம் பேசுவது எல்லாமே ஒரு அலைவரிசைதான். அது எனக்கு உடலில் இங்கிருந்து தியானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வழிநடத்தியது.
அதுதான் எனக்கு முதல் முறையாக அடி என்றால் என்ன, முடி என்றால் என்ன, அதுதான் சொல்லிக் கொடுத்தது. உடலில் 2 மூலாதாரம் இருக்கிறது. அது இரண்டும் தனித்தனியாக செயல்படுகிறது. அது விரிவாகச் சொல்ல வேண்டுமானால் 4 பகுதிகளாகச் செயல்படுகிறது. கீழே இடுப்புப் பகுதியில் முதுகு தண்டுவடத்திற்கு கீழே அது ஒரு பகுதியாகவும், அதற்கு அப்படியே முன்பகுதியில் நம் உயிர்நாடியாகச் சொல்லக்கூடிய நம் உறுப்பு அது ஒரு பகுதியாகவும், தலையில் நடுமையத்தில் பிடரி ஒரு பகுதியாகவும், நெற்றி ஒரு பகுதியாகவும், இந்த 4ம் தனித்தனியாக செயல்படுவதுதான் அடியும் முடியும் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த இடங்களில்தான் மையமாக வேலை செய்ய வேண்டும் தியானத்தில். முதல் வேலை கீழே அடியில் வேலையைத் தொடங்க வேண்டும். அந்த இடுப்புக்கு கீழே ஒரு நரம்பு சுருண்டு கிடக்கிறது. அதற்கு குண்டலினி சக்தி என்று சொல்கிறார்களல்லவா, அதையும் நம் முன்பக்க உயிர் நாடியையும் துல்லியமாக ஒன்று சேர்க்க வேண்டும். இது சாதாரண வேலையில்லை. இந்த வேலையைப் பற்றி முன்பின் நமக்கு எதுவும் தெரியாது. உடலில் அந்த இடத்திலிருக்கும் நரம்புகள், அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதும் நமக்குத் தெரியாது. நம்மால் அறிய முடியாது. அந்த இடத்தில் நாம் வேலை செய்தோம். அந்த இடத்தில் நாம் வேலை செய்ததற்கு முக்கிய காரணம், அந்த இடத்தில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர் அந்த அலைவரிசையாக வந்து அந்த இடத்தில் எப்படி வேலை செய்ய வேண்டுமென்பதை துல்லியமாக நமக்கு வழிநடத்தினார். அந்த இடம் மூலதாரமாக மாற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒரு அனுபவத்தைப் பெற முடியும். 2ஆக இருக்கிறது, ஒன்றாக ஆக்க வேண்டும். அது ஒன்றாக ஆக்கப்பட்டதற்குப் பிறகு எந்தச் சூழலிலும் எத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் அது தெரியக்கூடாது. அது 2ம் சேர்ந்திருந்தால் அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்குமென்பதை எனக்கு ஒரு பொருளைக் காட்டினார்கள். நீங்கள் கோவில்களில் வழிபடும் சிவலிங்கம் அதுதான். கீழிருப்பது ஆவுடை, மேலிருப்பது லிங்கம். இது 2ம் தனித்தனியாக இருந்தால் மூலதாரமாக மாறாது. அது 2ம் சேர்ந்தால்தான் மூலாதாரம். நீங்கள் எத்தனையோ இடங்களில் வணங்கியிருப்பீர்கள். அது 2ம் எப்போதும் சேர்ந்தே இருக்கும். ஒரே உருவமாக அது சிவலிங்கமாகத்தான் இருக்கும். அதுதான் நம் இடுப்பில் அந்த குண்டலினியின் நரம்பும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொல்கிற அந்த பிறப்புறுப்பின் நரம்பும். இந்த 2 நரம்பும் சேர்ந்துவிட்டால் கீழே சிவலிங்கமாக மாறிவிடும். அப்போ கீழே சிவலிங்கமாக மாறுவதற்கு ஒரு தியானம் மேற்கொள்கிறவன் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியின் பலன் அந்த உடலில் இருக்கக்கூடிய வரிசையாக சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வேலை நடக்கும். அப்பொழுது ஒரு முழு வடிவத்திற்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மாறத் தொடங்குகிறார்கள். கீழே சிவலிங்கமாக ஆன பிறகு அந்த நரம்புகளில் ஒவ்வொரு சக்கரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சக்கரமும் வெளிப்படையும். அடுத்த பணியாக அவர்கள் இதயத்தில் ஒரு பணி இருக்கும். இதயப் பணியை முடித்துவிட்டு கழுத்துக்கு மேலே அடியை லிங்கமாக மாற்றியவனுக்கு முடி, பிடரி, தலையின் மையத்தில் நெற்றியின் செயலும் ஒன்றாக மாறுகிறது. அப்போது முடி இணைந்த பிறகு அது ஒரு மூலதாரமாக மாறுகிறது. அடிலிங்கமாகவும் முடி ஜோதியாகவும் வியாபித்து இருக்கிறது. அந்த முடியிலிருந்துதான் நெற்றிக்கண்ணால் உலகத்தைப் பார்க்கும். படைப்பின் தத்துவம், அந்த ஆகாயத்தின் செயல்கள் அனைத்தும் அங்கு நிகழ்கிறது. இப்போது மேலே ஆகாயத்தில் சந்திரன், சூரியன், இந்த 9 கோள்கள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு சுழற்சி நடக்கிறது. பூமி சுழல்கிறது. இந்த பூமி சுழல்வதையே காலம், நேரம் என்று சொல்கிறோம். அதில்தான் இரவு, பகல், பஞ்சபூதங்கள், 9 கோள்கள், நட்சத்திரங்கள் அனைத்தும் அதற்குள்ளே உள்ளடக்கப்பட்டு இந்தச் சுழற்சி நடக்கிறது. அதே சுழற்சித் தலைப்பகுதியில் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த முடியை மூலதாரமாக இணைத்துவிட்டால் அதே சுழற்சி உங்களுக்குள் நிகழும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆகாயத்தில் சூரியன், சந்திரன், கோள்கள் உள்ளது போல ஆகாயத்தில் உள்ள எல்லாமே ஒரு மனிதனுடைய தலைப்பகுதியில் உள்ளது. அப்போது இந்த அடியையும் முடியையும் தியானத்தில் உயர்ந்த வடிவம் பெற்றவன் பிறப்பு, இறப்பு, கர்மா இது எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுகிறான். அப்பொழுது அவன் என்னவாகிறான் என்றால் அவனே ஒரு அலைவரிசையாக, மின்காந்த அலைவரிசையாக மாறுகிறான். இந்த மின்காந்த அலைவரிசைதான் சிவன், பார்வதி, கிருஷ்ணன், கர்த்தர், அல்லாஹ் அப்படி என்று நீங்கள் சொல்லும் எல்லாமே. இந்த மின்காந்த அலைவரிசைதான் வள்ளலார் தன்னுடைய உடலைக் கரைத்தார் என்று சொல்வதும், மாணிக்க வாசகர் தன் உடலை வான் கலந்தார் என்று சொல்வதும், கர்த்தர் தன் உடலை புதுப்பித்தார் என்று சொல்வதும், அதற்கு அடிப்படை இந்த அடியும் முடியும். இந்த அடியையும் முடியையும் ஒன்று சேர்த்தவர்கள் காந்த அலைவரிசையாக இருந்து எனக்கு இந்த தியானத்தைக் கற்றுக் கொடுத்தது, இதை எழுத வைத்தது எல்லாம் அந்த அலைவரிசையே. இந்த அலைவரிசையால் எந்த உருவத்தையும் எடுக்க முடியும். இந்த அலைவரிசையால் எந்த உருவத்தையும் வெகு சில வினாடிகளில் அதை கலைத்துவிடவும் முடியும், கரைத்துவிடவும் முடியும். கடவுள் சக்தி இருக்கிறது என்பதை அந்த அலைவரிசையை உணர்ந்ததனால் நான் தெரிந்து கொண்டேன். இந்த அலைவரிசையை அறியாதவர்கள், இந்த அலைவரிசை கிடைக்கப்படாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வது, கடவுளை நகைப்பது, எங்கள் எழுத்துக்களையோ பேச்சுக்களையோ உள்வாங்க முடியாமல் தன்னையே ஏமாற்றிக் கொள்வது எல்லாம் அலைவரிசை. நாம் செய்யும் வேலை,
நமக்கு எப்படி வான் வெளியில் ஒரு அலைவரிசையாக எனக்கு கிடைத்ததோ அதுபோன்று என்னைச் சந்திக்க வருபவர்களிடம் அந்த அலைவரிசைகளை கொடுப்பதற்கான பணிகளைச் செய்து கொண்டிருக்கிறோம். நம் பேசுவது, நம் தியானிப்பது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்த அலைவரிசை ஆகாயத்தில் சஞ்சரிக்கும். கரும வினையிலிருந்து விடுபட்டு வந்தவர்களுக்கு கரும் வினையிலிருந்து விடுபடக்கூடியவர்களுக்கு இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் கூட யாரெல்லாம் எங்கெல்லாம் தியானம் மேற்கொள்கிறார்களோ அந்த அலைவரிசை அவர்களை தொடர்பு கொள்ளும். என்னுடைய இயல்பாக ஒரு சாதாரண மனிதராக இருந்து இந்த அலைவரிசைக்குள் ஒரு வேலை செய்திருக்கிறேன் என்பதை நான் உங்களிடம் சொல்கிறேன். மனித அலைவரிசையிலிருக்கும் போது தடுமாறினேன், ஆசைப்பட்டேன். இந்த உயர்ந்த சக்தி கொண்ட அலைவரிசை வந்ததற்குப் பிறகு அந்த அலைவரிசையாகவே மாறிப்போனேன். அதனால்தான் எப்பொழுது பார்த்தாலும் தியானம், பிரபஞ்சம், எல்லா நேரங்களிலும் அதைப் பற்றியே யோசித்து அதைப் பற்றியே பேசுகிறோம். இதைப் படிக்கின்ற உங்களுக்கும் எப்படி நல்ல செயலை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமென்பதை அறிந்து கொள்வீர்கள் என்பதை நம்புகிறேன்.